எல்லாருமே அவரோட எதிர்பார்த்த அந்த தேர்தல் முடிவுகள்ங்கிறது வெளியாயிருக்கு. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் ஓட்ட சும்மா குத்திருக்காங்க டிவிகேவுக்கு. ஆமா, எந்த கட்சியுமே இன்னைக்கு காலையில வரையும் கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க. சிஎம் ஸ்டாலின் தோப்பாரு, விஜய் சிஎம் ஆவாரு அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே மைண்ட்ல இல்லாத ஒரு விஷயம் தான் நடந்திருக்குது. ஆமா, ஏன்னா தமிழ்நாடு களம் அப்படிங்கிறது கடந்த 3 மாசமாவே ஒரு அனலா தான் இருந்தது. விஜய் அந்த பாட்டுல கூட தன்னந்தனி ஆளு ஏளனமா பாரு அப்படின்னாரு. கிட்டத்தட்ட தன்னந்தனியா வெற்றி வகை சூடியிருக்காரு. ஓகே, இதை பத்தி நீங்க டீட்டெயிலா இம்பர்ஃபெக்ஷன் பேசலாம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ஷன். நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழக வெற்றி கழகம் வெற்றி வகை சூடியிருக்கு. மக்கள் மத்தியில ஒரு மௌன புரட்சி தான் நடந்திருக்குன்னு தெரியுது. ஏன்னா இவ்வளவு அதிருப்திங்கிறத யாருமே சரியா கணிக்கல. குறிப்பா திராவிட கட்சிகள் 60 ஆண்டுகளா தமிழ்நாட்டுல மாறி மாறி ஆட்சி பண்ணுதுன்னு பாக்குறப்ப திமுக அதிமுக தான். விஜய் ஒரு அலைன்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. பட் ஒரு சுனாமியா 2 கட்சியும் தம்சம் பண்ணியிருக்காரு. ஆமா, ஒரு சைலண்ட் வேவ் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஓரளவு கிரவுண்ட்ல டிவிகே விஜய் அப்படின்னு எல்லா பக்கமும் சொன்னா கூட இந்த அளவுக்கு ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு யாரும் கணிக்கல. ஒருவேளை 2 கட்சிகள் திமுக அதிமுக 2 பேரும் மாறி மாறி நிறைய கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்குள்ள ஏற்பட்டு அந்த 2 கட்சி மீதான வெறுப்பின் வெளிப்பாடா இந்த தேர்தல் முடிவுகளை எடுத்துக்கலாம்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆமா, முக்கியமா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் தோத்து போயிருக்காரு. கட்சியோட பொதுச் செயலாளர் துரைமுருகன் காட்பாடியில் தோத்து போயிருக்காங்க. அவர் போன வாட்டியே தோத்துருப்பாரு, ஏதோ ஜஸ்ட்ல மிஸ் ஆகி வந்தாரு. பட் ஒரு முக்கியமான கட்சி, அது ஆள்ற கட்சி, நிச்சயம் நாங்க 125க்கு மேல வருவோம்னு சொன்ன கட்சியே முக்கிய தலைவர் தோக்குறதுங்கிறது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். சரி, டிவிக்கில இருந்து ஆரம்பிப்போம். தமிழக வெற்றி தலைவர் விஜய் 2 இடத்துல போட்டி போட்டாரு. ஒன்னு பெரம்பூர், அடுத்து திருச்சி கிழக்கு. பெரம்பூர்ல பாக்குறப்ப 88,744 வாக்குகள் வாங்கியிருக்காரு. 2ஆம் இடம் ஆர்டி சேகருக்கு கிடைச்சிருக்கு. அவர் வாங்கின வாக்குகள்னு பாக்குறப்ப 49,817. டிஃபரன்ஸ்ன்னு பாக்குறப்ப 38,000 வாக்குகளுக்கு மேல வாங்கியிருக்காரு. டிஃபரன்ஸ் மட்டுமே இருக்கு, மார்ஜின் மட்டும் அவ்வளவு இருந்திருக்கு. இத்தனைக்கு விஜய் பெரம்பூர்ல ஒரே ஒரு நாள் மட்டும் தான் பிரச்சாரம் போனாரு. அதுவும் 10 நிமிஷம் மட்டும் தான் பேசினாரு. 2 வீட்டுக்கு போய் மட்டும் தான் டீ காஃபி குடிக்கிற மாதிரி. ஆமா, 2வது வாட்டி போனப்ப 2 வீட்டுக்கு போனாரு. அதுக்கப்புறம் ஒரு கோலம் போட்டாரு. அது 2 தான் நடந்துச்சு. கோலத்துக்கு டிஃபரன்ஸ் 38,000 வருது. ஆமா, அதை தொகுதி பிரச்சனை பேசலன்னா எதிர்கட்சிகள் சொன்னா கூட விஜய் 10 நிமிஷம் பேசினா கூட போதும் தொகுதி மக்கள் நினைச்சாங்களான்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு அமோகமான வெற்றி வாய்ப்பை கொடுத்துருக்காங்க பெரம்பூர் தொகுதியில. ஆமா, பெரம்பூரை பொறுத்தவரையும் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் இருக்காங்க. அதை தாண்டி இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தாவேக்காவுக்கும் அதிகமான உறுப்பினர்கள் இருக்க தொகுதி அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அதனால அங்க வெற்றி எளிதாவே இருந்திருக்கு. திருச்சி கிழக்குலையுமே 20,000 வாக்குகள் வித்தியாசத்துல விஜய் ஜெயிச்சிருக்காரு. இனிகோ இருதயராஜாவோட 20,000 வாக்குகள் அதிகமா வாங்கியிருக்காரு. மொத்தம் அங்க விஜய் 65,321 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அங்கேயுமே ஒரு நாள் ரோட் ஷோ பண்ணாரு. அங்கதான் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு போனாரு. இன்னொரு நாள் போய் அந்த சர்ச்சில் முட்டி போட்டு நடந்தாரு. இது ரெண்டும் அங்க 20,000 வாக்குகள் வித்தியாசத்துல அவரை ஜெயிக்க வச்சிருக்கு. ஓகே, இன்னொரு பக்கம் ஸ்டாலினை எதிர்த்து போட்டி போட்ட விஎஸ் பாபு, இவர் ஒரு காலத்துல வட சென்னையில திமுக தளபதினே இவர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த தளபதி கிட்ட அந்த தளபதியை தோக்கடிச்சிருக்காங்க. சொல்ல போனா 2011 கொளத்தூர் தொகுதி உருவானப்ப முதலமைச்சர், இப்ப இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு களத்துல வேலை பார்த்து கொடுத்தவரு இந்த பாபு தான். ஒரு வாட்டி ஜெயிக்க வச்சுட்டேன், இப்ப நான் ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு வந்துட்டாரு. சேகர் பாபு உள்ள வந்த உடனே இவருடைய முக்கியத்துவங்கிறது குறைஞ்சு போச்சு. அப்புறம் பிறகு அதிமுக போனாப்புல இந்த விஎஸ் பாபு. அதிமுகலையும் ஒரு முக்கியத்துவம் கிடைக்காதனால டிவிக்கே வந்தாரு. டிவிக்கு வந்தோடனே ஆரம்பத்துல இருந்தே நான் ஜெயிப்பேன் சொல்லிட்டு இருந்தாங்க. பெரும்பாலும் யாரும் நம்பல. கடைசியில அந்த ஸ்டாலின் காட்டின மாதிரி செய்கையெல்லாம் கூட இப்படி காட்டிக்கிட்டு இருந்தாரு, கையால காட்டினாரு. ஆமா ஆமா, நம்ம கூட நீங்க கூட ஷோல அன்னைக்கு டிவிகே அப்படிங்கிற கிரவுண்ட்ல நீங்க போய் பார்த்ததை வச்சு சொன்னீங்க. குளத்தூர்ல கூட டிவிகேக்கு வாய்ப்பு இருக்கும் போல தெரியுது அப்படின்னு நம்ம அன்னைக்கு ஒரு லைன் சொல்லியிருந்தோம். இப்ப பார்த்தா அது தெரிஞ்சு அப்படிதான் இருக்கு. சும்மா ஜெயின் கில்லர் மாதிரி ஒரு சகாப்தத்தை படைச்சிருக்காரு விஎஸ் பாபு. 9,000 வாக்கு வித்தியாசத்துல டிஎம்கே உடைய தலைவர் இப்ப இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வீழ்த்தி இருக்காரு பாபு. ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வெற்றி தான் விஎஸ் பாபு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா. அதே மாதிரி இப்ப விஜய் பெரம்பூர்ல போய் அந்த சர்டிபிகேட்டை வாங்குறதுக்காக போய்கிட்டு இருக்கிறாரு. வழிநடுக அவருக்கு பூ தூவி அவரோட தொண்டர்கள் போற காட்சிகளையும் நம்ம பார்க்க முடியுது. காலையிலே அங்க நிறைய போலீஸ் அதிகாரிகள் நீராங்கரை வீட்டுல குமிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு போய் சர்டிபிகேட் வாங்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. காலையில அவங்க வீட்டுல எல்லாம் எல்லாரும் குடும்பத்தோட விசில்லாம் அடிச்சாங்க. ஆமா,
ஆமா, இன்னொரு பக்கம் என்னன்னா பிரதமர் மோடியில ஆரம்பிச்சு பல்வேறு தலைவர்களும் விஜய்க்கு வந்து வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிரதமர் மோடி வந்து என்டிஏ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னு சொல்றதுல ஒரு லைன் வந்து டிவிக்கோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் பாராட்டுன்னு சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தி வந்து விஜய்க்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. தயாரா இருக்காங்கங்கிறது தெரியுது காங்கிரஸ்ல இருந்து. ஓகே, இன்னொரு பக்கம் மாதாவரம் தொகுதி அது வந்து ஒரு பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. ஏன்னா அங்க டிவிகேவோட வேட்பாளர் விஜய் பிரபு அப்படிங்கிறவர் 94,000 வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலையில இருக்கிறாரு. தமிழ்நாட்டிலே எடப்பாடி தொகுதிக்கு அப்புறம் இதுதான் வந்து நெருக்கி வராங்க. எடப்பாடி அதிக ஓட்டுல ஜெயிச்சிருக்காரா இல்ல இவர் ஜெயிக்க போறாராங்கிறது தான் டாபிக்காவே இருக்குது. ஸோ சுதர்சனம் திமுக வேட்பாளர் சுதர்சனத்தோட 94,000 வாக்குகள் அதிகம் வாங்கியிருக்கிறாரு விஜய் பிரபு அப்படிங்கிற மாதாவரம் வேட்பாளர். ஓகே, இவரையும் கெஸ் பண்ண முடியல. குறிப்பா இவரு தோப்பான்னு யாருமே கெஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அவர் யாருன்னா முதலமைச்சர் மாதிரியே முன்னாள் நிதியமைச்சரா இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மதுரை மத்தியில் வந்து நின்னாரு. அவர் வாங்கின வாக்குகள்னு பாக்குறப்ப பிடிஆர் வாங்கின வாக்குகள் 44,000. இதே வந்து மாதர் பதுருதீன் அவர் வாங்கின வாக்குன்னு பாக்குறப்ப 63,414. டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட 19,000 வாக்கு டிஃபரன்ஸ்ல பிடிஆரை வீழ்த்தி இருக்காரு மாதர். இதுல வந்து சுந்தர்சியா பிடிஆரான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. குறுக்கால இவர் வந்து ஓரமா போய் விளையாடுங்கன்ட்டு இவர் உள்ள வந்திருக்காரு. வில்லிவாக்கம் தொகுதியில ஆதவர்ஜுனா வந்து ஒரு 17,000 வாக்குகள் லீடிங்ல இருக்கிறாரு. கார்த்திக் மோகன் திமுகவோட வேட்பாளர் அவர் வந்து பின்தங்கி தான் இருக்கிறாரு. ஸோ அங்கேயுமே கிட்டத்தட்ட வெற்றி உறுதியாயிருச்சு வில்லிவாக்கம் தொகுதியிலையும். ஏன்னா வந்து ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் நேரடியாக களத்துக்கு போய் வேலையெல்லாம் பார்த்து கொடுத்தாரு கார்த்திக் மோகன். அந்த தொகுதியில வந்து ஜெயிக்க முடியல. ஸ்டாலினே ஜெயிக்க முடியலையே. சரி வாங்க. ஆமா, இன்னொரு பக்கம் என்னன்னா டிவிகேவுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் போட்டியிட்ட தொகுதி டி நகர். அங்க ஒரு 13,000 வாக்கு வித்தியாசத்துல அதிமுக வேட்பாளர் சத்யா வந்து வீழ்த்தி 51,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு ஆனந்த். அவரும் வந்து வெற்றி கிடைச்சிருக்கு அவருக்கு. ஓகே, அதே மாதிரி எழும்பூர் தொகுதியில தமிழன் பிரசன்னாவை டிஎம்கேல புதுசா சீட்டு கொடுத்திருந்தாங்க. அது டிஎம்கேக்குள்ளே உள்ளடி வேலையெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. இங்க வந்து ராஜ்மோகன் வந்து தாவேகா சார்பில் அவர் வந்து போட்டிட்டாரு. இப்போ அவர் வந்து ஒரு 10,000 வாக்குகள் முன்னிலையில வந்து இருக்கிறாரு. அவருமே வெற்றி கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. அதே மாதிரி சபரிநாதன் விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டிட்டாரு. இவர் வந்து சபரிநாதன் விஜய் வீட்டில் வேலை பார்த்தவருடைய மகன். அப்பவே வந்து கட்டி தழுவி ஒரு மாதிரி ஒரு நெகிழ்ச்சியான காட்சிகள்லாம் பல பேர் வந்து பார்த்துருப்பாங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட 54,000 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. டிஃபரன்ஸ்னு பாக்குறப்ப ஒரு 18,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு சபரிநாதன். ஆமா, தூத்துக்குடியில விஜயோட நண்பர் வேட்டைக்காரன் படத்துல காமெடியெல்லாம் நடிச்சிருந்தாரு. இதை தாண்டி அவருக்கு எந்த அறிமுகமும் கிடையாது தூத்துக்குடி தொகுதியிலன்னு சொன்னாங்க. பட் அவர் வந்து கிட்டத்தட்ட 36,000 வாக்குகள் வித்தியாசத்துல அமைச்சர் கீதா ஜீவனை வீழ்த்தியிருக்காரு ஸ்ரீநாத் அவரோட விஜயோட நண்பர். ஆமா, அரை நூற்றாண்டு காலம் இந்த கீதா ஜீவன் ஃபேமிலி மட்டும் தான் ஆண்டுகிட்டே இருக்கு தூத்துக்குடியில. அதே மாதிரி ஒரு சமூகம் மட்டும் தான் ஆண்டுகிட்டே இருக்காங்க. அங்க பெரும்பாலும் மீனவ சமூகம் இருக்காங்க. பட் ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கலன்னு அந்த பகுதி மக்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டா ஸ்ரீநாத்தை பார்த்து நிப்பாட்ட அந்த மக்கள் வாக்குகள் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வந்து தெரியுது. இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்திலிருந்து வந்தவர். ஆமா, அவன் எம்ஜிஆருக்கே நான் தான் வேலை பார்த்து கொடுத்தேன், அதே மாதிரி விஜய்க்கு வேலை பார்த்து கொடுப்பேன், முதலமைச்சர் ஆக்குவேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கோபிச்செட்டிப்பாளையத்துல வந்து ஜெயிச்சிருக்காரு. 82,000 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. டிஃபரன்ஸ் வந்து பாக்குறப்ப 16,000 வாக்குகள் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருக்காரு. நேத்து கூட சொல்லிட்டு இருந்தாப்புல 200 தொகுதிகள் ஜெயிக்குங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அதுக்கு பாதிக்கு பாதி வந்திருக்கு. டிவிக்கு அமைக்கிற அளவுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் கிட்ட வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி திருச்செங்கோடு தொகுதியில ஐஆர்எஸ் அருண்ராஜ் வந்து நின்றிருந்தாரு. அவர் வந்து 26,000 வாக்குகள் முன்னிலையில் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 72,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அந்த இடத்துல 3வது இடத்துக்கு போயிருக்காங்க கோமாத்தேகா. கொங்கு ஈஸ்வரன் வந்து ஜெயிப்பாரு. அங்க ஒரு சாதி கோட்டை, அது கவுண்டர்களுக்கான கோட்டை இப்படிலாம் பேசினாங்க. பட் சாதி மதம் கடந்து தான் இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்புகள் வந்து வந்திருக்கிறது பார்க்க வரும் நாட்கள் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து அந்த இடத்துல சமுதாய வாக்குகளை வச்சோ இல்லை மதத்தை வச்சோ வாக்களிக்கலைங்கிறது தெளிவா புரியுது. அதே மாதிரி பணமும் வந்து எடுபடலைங்கிறது தெரியுது. கிட்டத்தட்ட 15,000 கோடி கிட்ட பணத்தை 2 கழகங்களும் இறக்கியிருந்தாங்க. அதுவுமே எடுபடலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா, சரி. இப்ப தமிழ்நாட்டுல 4 முனை போட்டின்னு பாக்குறப்ப அது காரைக்குடி தான். மற்ற இடங்கள் எல்லாமே நமக்கே தெரியும் 2 முனை போட்டி 3 முனை போட்டி தான். காரைக்குடியில டாக்டர் பிரபு அவர் 70,000 வாக்குகள் வாங்கி பெரிய லீடிங்ல தான் இருக்காரு. அடுத்து மாங்குடி டிஃபரன்ஸே கிட்டத்தட்ட ஒரு 35,000 வந்து இருக்கு. அவர் வந்து 36,000. 3வது இடம் வந்து தேர்போகி பாண்டிக்கு வந்திருக்கு 21,000. அடுத்த இடம் சீமானுக்கு வந்திருக்கு. அவரும் 21,180 வந்து நிக்கிறாங்க.
மூணாவது இடம் நான்காவது தான் 2 பேர் வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க, திருபோகி பாண்டிக்கும் இதுக்கும். ஆமா, இதுல சீமானுக்கு டெபாசிட் போயிடுச்சு அப்படிங்கிற தகவல்லாம் வருது. ஸோ அங்க பிரபு வந்து கம்ஃபர்டபுளாவே ஜெயிப்பாரு. அங்க வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகள் இருக்கிற ஒரு பெரிய தொகுதி தான் வந்து காரைக்குடி. அதுல ஒரு 3 லட்சத்தில் ஒருத்தன் நானு. நீ போய் போட்டு வந்திருக்க. சரி, ஓகே. பட் இன்னும் வாக்கு இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. மேபி ரிசல்ட் வரதுக்கு நள்ளிரவு ஆகலாங்கிறாங்க. பட் இப்ப கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாரு பிரபு அங்க டிவிக்கு. ஓகே. அதே மாதிரி திருப்பரங்குன்றம்ங்கிறது தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான ஹாட்ஸ்பாட்டா மாத்தி வச்சிருந்தாங்க. ஏன்னா அங்க சில பிரச்சனைகள் நடந்தது, கோயிலை ஒட்டி பாஜக சில போராட்டங்கள் பிரச்சனைகள்னு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்க நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் செல்லப்பா போய் நம்ம நிக்கலாம் அப்படின்னு ஏடிஎம்கேல போய் நின்னாரு. டிஎம்கேல கிருத்திகா தங்கபாண்டியன் இறங்கினாங்க. நிர்மல்குமார் டிவிகேல போட்டிட்டாரு. இப்போ அவர் வந்து 37,000 ஓட்டுகள் முன்னிலையில் இருக்கிறாரு நிர்மல்குமார். 2வது இடம் அங்கே டிஎம்கேக்கு தான் கிடைச்சிருக்கு. பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிற அதிமுகவுக்கு 3வது இடம் தான் அங்கே கிடைச்சிருக்கு திருப்பரங்குன்றம். ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கப்பட்டது இந்த தேர்தலில். பட் திருப்பரங்குன்ற பிரச்சனையை பத்தி விஜய் ஒரு வார்த்தை கூட பேசாம அந்த தொகுதியில் வந்து ஜெயிச்சு வந்துகிட்டு இருக்காரு. ஆமா, சரி, ஓகே. அதே மாதிரி இப்ப டிவிகேல முக்கியமான நட்சத்திர வேட்பாளர்களை பத்தி பார்த்தோம். இப்ப டிவிகேங்கிறது ஒரு பெரிய மெஜாரிட்டி கிடைச்சதா இல்லையாங்கிறது நமக்கு நள்ளிரவு தான் வந்து தெரியும். பல இடங்களில் லீடிங் இன்னும் மாறி மாறி தான் வந்துகிட்டு இருக்கு. இப்ப டிவிகே 107 தொகுதிகளில் பல தொகுதியில் வின் பண்ணிருக்காங்க, பல தொகுதியில் லீடு வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ 20க்கு மேலதான் வந்து தெரியும் உண்மையாலுமே உங்களுக்கு வந்து சிங்கிள் மெஜாரிட்டி கிடைச்சதா இல்லையா அப்படின்னு. 118ங்கிறது மேஜிக் நம்பர். அது இன்னொன்னு 11 நம்பர் தேவைப்படுது, அதுக்கு 11 எம்எல்ஏ. ஆனா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்திருக்கு டிவிக்கு. அதனால நிச்சயம் வந்து உரிமை கோரலாம் அவங்க ஆளுநர்கிட்ட போய் நாங்க ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் போதான் தெரியும் அவங்க கூட்டணி யாராவது கூப்பிடுறாங்களா வராங்களா அப்படிங்கிறது. ஏன்னா காங்கிரஸோட பேசுற மாதிரியான சில சைன்ஸ் வந்து நமக்கு தெரியுது. ஏன்னா கிரிஷ் சோடங்கர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரெல்லாம் ஒத்த காலில் நின்னாரு டிவிகேயோட போனோம் அப்படின்ட்டு, பிரவீன் சக்கரவர்த்தி அவங்கெல்லாம். பட் இப்ப அவங்க கூட வந்து கிரீஷ் சோடங்கர் வந்து பதில்லாம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து வாய்ப்பு இருக்கு, நாங்க தலைமை வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கு அவரோட டோன். தலைமை என்ன முடிவு எடுக்குதோ பாத்துக்கலாம் அப்படின்னு. தலைமை என்ன முடிவு எடுக்கும், ராகுல் காந்தி என்ன முடிவுல இருக்கிறாருங்கிறது முன்னாடியே நமக்கு தெரிஞ்சுது. ஸோ அவங்க பாமக இல்ல விசிகா இந்த மாதிரியான கட்சிகளோட பேசுவாங்கங்கிறது நமக்கு தெரியுது. நிச்சயமா. ஏன்னா திமுக ஆட்சி அமைச்சாலும் நாங்கள் ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஏற்கனவே இந்த முதல் மாநாட்டிலேயே வேற சொல்லியிருந்தாப்புல விஜய், ஹைட்ரஜன் பாம் ஆட்டம் பாமா ஏதோ நிச்சயம் நாங்க வந்து ஆட்சியில பங்கு தருவோம் அப்படின்ட்டு. மேபி கொடுத்தா மாறலாம், அதெல்லாம் போதான் தெரியும் வரும் நாட்கள்ல. சரி, அடுத்து டிஎம்கே பக்கம் வருவோம். டிஎம்கேல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குளத்தூர்ல தோத்தா கூட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருவல்லிக்கேணியில வந்து ஜெயிச்சிருக்காரு, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில. ஆமா, அவரும் கொஞ்ச நேரம் பின்னடைவுலாம் இருந்தாரு. செல்வம் கொஞ்சம் பயம் காட்டியிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுள் லீடிங்கோட இப்போ வந்திருக்காரு. உதயநிதி எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காரு அப்படின்னா 60,642. டிவிக்கு வந்து அங்க 52,102. கிட்டத்தட்ட ஒரு 8,000 வாக்கு டிஃபரன்ஸ் தான் ஜெயிச்சிருக்காரு உதயநிதி அங்க. ஓகே. அதே மாதிரி பெரியசாமி அதிக வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறதுல பல ரெக்கார்டுகளை வச்சிருக்காரு ஆத்தூர்ல. அவர் வந்து இந்த தடவை 22,000 வாக்குகள் தான் லீடிங்ல வந்திருக்காரு. 2வது இடத்துல வந்து கலை செல்விங்கிற தாவேகா வேட்பாளர், அவங்க வந்து 83,000 ஓட்டு ஆத்தூர்லேயே வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதுவுமே நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒட்டச்சத்திரத்துல சக்கரபாணி கம்ஃபர்டபுளா வந்து ஜெயிச்சு வந்திருக்காரு. 43,000 வாக்கு வித்தியாசத்துல 92,000 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு சக்கரபாணி. அதே மாதிரி சைதாப்பேட்டையில போட்டியிட்ட மா சுப்பிரமணியம் சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாரு, அவர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு டிவிஏ கிட்ட. அருள் பிரகாசம் வாங்கினது 80,000 வாக்கு, மாசு வாங்கினது 52,000 வாக்குகள் தான். பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, 28,000க்கு மேல டிஃபரன்ஸ் இருக்கு அந்த தொகுதியில. அதே மாதிரி ராதாபுரம் தொகுதி இந்த வாட்டி கேஸ் போட வேண்டிய அவசியம்லாம் இருக்காது அப்பாவுக்கு. ஏன்னா அங்க கம்ஃபர்டபுளா வந்து தமிழக வெற்றி கழகம் அவங்க வந்து 69,000 வாக்குகள் வந்து சதீஷ் கிறிஸ்டபர் வந்து வாங்கியிருக்காரு. அப்பாவு வந்து 12,000 வாக்குகள் பின்தங்கி இருக்காரு. ஸோ அங்கேயுமே கம்ஃபர்டபுளா டிவிகே வின் பண்ற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு பக்கம் கே.என். நேரு காலையிலேருந்தே பின்னாடி வந்துட்டு இருந்துச்சு அந்த திருச்சி மேற்குல. ஆனா ஒரு 4,000 சொச்ச வாக்குகள் டிஃபரன்ஸ்ல 88,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு கே.என். நேரு, வெற்றி பெற்றிருக்காரு அங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜி கரூர்ல இருந்து தொகுதி மாறி கோவை தெற்குக்கு வந்து போனாரு. கரூர்ல எம்.ஆர். விஜயபாஸ்கர் தான் ஜெயிப்பாரு, நம்ம எதுக்கு அங்க நின்றுட்டுன்னு. ஆமா, எம்.ஆர். விஜயபாஸ்கர் வந்து ஜெயிச்சிருக்காங்க அங்க. டிவிக்கே நிறைய கணிசமான வாக்குகள் வேற அந்த வாங்கியிருக்காங்க. சரி, செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4,773 வாக்கு டிஃபரன்ஸ்ல 55,606 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு அவரு. 4,000 ஓட்டு தான் டிஃபரன்ஸ் கோவை தெற்குல. பட் எப்படி ஜெயிச்சிட்டாருல செந்தில் பாலாஜி, தொகுதி மாறினால் கூட கமல் என்ன நினைப்பாரு, இப்ப நம்ம பிரச்சாரம் பண்ணி அவரை ஜெயிக்க வச்சிருக்கோம்னு நினைப்பாரு. சரி, இப்போ வந்து தங்கம் தென்னரசு திருச்சுழி தொகுதியில ஒரு 10,000 வாக்குகள் லீடிங்ல இருக்காரு. அங்கேயுமே தமிழக வெற்றி கழகம் வந்து 2வது இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆமா, காலையில தங்கம் தென்னரசுமே கொஞ்சம் ஆட்டம் காட்டிக்கிட்டாங்க டிவிக்கு. ஏன்னா தொடர்ந்து பின்னடைவுங்கிறதையும் பார்த்தோம் திருச்சூழில. இன்னொரு பக்கம் ஈரோடு
மேற்கு முத்துசாமி எடப்பாடிக்கிட்டே டீல்லாம் பேசிட்டு அந்த தொகுதிக்கு வந்ததா வந்து சொன்னாங்க. பட் முத்துசாமி தோல்வி அடைஞ்சிருக்காரு டிவிகே வேட்பாளர் கிட்ட. அவர் டீல் போட வேண்டிய இடத்துல போடாம வேற இடத்துல போட்டிருக்காரு. ஆமா, முத்துசாமி வாங்கின வாக்குகள்னு பாக்குறப்ப 70,000, பட் டிவிகே வேட்பாளர் வாங்கினது 92,000. கிட்டத்தட்ட 22,615 வாக்குகள் வித்தியாசத்துல முத்துசாமி வீழ்த்தி இருக்காரு அங்க இருக்கிற டிவிகே வேட்பாளர். ஓகே, அதே மாதிரி முதுகுளத்தூர்ல வந்து ராஜகண்ணப்பன் SS ராஜகண்ணப்பன் வந்து 17,000 வாக்குகள் முன்னிலையில இருக்கிறாரு. ஆரம்பத்துல இந்த தொகுதியில அஇஅதிமுக மமுக தான் வந்து முன்னிலையில இருந்தாங்க, சசிகலாவோட கட்சி. இப்ப சசிகலா வந்து போயஸ் கார்டன்ல மட்டும்தான் முன்னிலையில இருக்காங்க. அந்த முன்னாடி ஃப்ரண்ட்ல உட்காந்து பாத்துட்டு இருக்காங்களாம் டிவியை. வேற வழி கிடையாது அவங்களுக்கு, அதை மட்டும் தான் பார்க்க முடியும். ஏன்னா ஐயாவும் அவங்களும் சேர்ந்து தைலாபுரத்தையும் இது போயஸ் கார்டனும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைச்சர்லாம் பிளான் போட்டாங்க. பட் அதுல எதுவுமே செல்ஃப் எடுக்கல. ஏன்னா 90ல இருந்தே இந்த எலெக்ஷன் ரிசல்ட்னா போயஸ் கார்டன் தான் பரவ இருக்கும். இப்ப சசிகலா வீட்டு முன்னாடி கூட யாரும் இல்ல போல தெரியும். இப்ப அவுட்டருக்கு போயிடுச்சு, பனையூர் வரையும் போயிடுச்சு. அறிவாலயத்துல எல்லாம் பரபரப்பா இருந்துச்சு காலையில 8 மணிக்கு முன்னாடி. பந்தெல்லாம் பிரிச்சுட்டாங்களாங்கல்ல 11 மணிக்கு. கவுண்ட் டவுன் வேற 30 நாளைக்கு முன்னாடியில இருந்து டிஜிட்டல் ஸ்கிரீனிங்லாம் வச்சு 30 days 5 hours அப்படிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அங்க அறிவாலயத்திலயா? அறிவாலயத்துல கடைசியில இதை இன்னைக்கு காலையில தான் பிரிச்சிருக்காங்க அதை. ஓகே, அதே மாதிரி வேற வழி இல்லையே. ஆமா, இன்னொரு பக்கம் மன்னார்குடி தொகுதியை பார்க்கலாம். ராஜகண்ணப்பன் வந்து இந்த இடத்துல இங்கேயுமே டிவிக்கு 2வது இடத்துல இருக்காங்க. 17,000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல அவர் லீடிங். ஆக்சுவலி சசிகலா ஹெல்ப் பண்ணிருக்காங்க ராஜகண்ணப்பனுக்கு, தெளிவா வந்து தெரியுது. ஆமா, இன்னொரு பக்கம் மன்னார்குடி பார்க்கலாம். இவங்க எல்லாம் டிவிக்கு வந்து வீழ்த்திட்டு வந்தாங்க அப்படின்னா டிஆர்பி ராஜா வீழ்த்தினது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அமமுக ஒன்னா குக்கர் ஒரு இடத்துல விசில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க அமமுக. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 2000 சொச்ச வாக்குகள் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருக்காரு அங்க இருக்கிற அமமுக வேட்பாளர். ஓகே, குக்கர்லயும் விசில் இருக்கிறதுனால அங்க போக வாய்ப்பு இருக்குல்ல. ஆமா, அதே மாதிரி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருவெரும்பூர்ல, இவரும் பெரும்பாலும் யாரும் தோப்பாங்கிறத கணிக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும். அவரும் வந்து கிட்டத்தட்ட பின்னாடி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனா டிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாயிருச்சு. 7,000க்கு மேல டிஃபரன்ஸ் வந்திருக்கு அங்க. ஓகே, விஜயகுமார்ங்கிறவர் தான் 76,000 வாக்குகளுக்கு மேல பெற்று தொடர்ந்து முன்னிலையில் இருக்காரு. இதுல ரகுபதி அவர் வந்து திருமயம் தொகுதியில ஒரு 300-400 ஓட்டு டிஃபரன்ஸ்ல போயிட்டு வந்துட்டு இருக்காரு முன்னாடியும் பின்னாடியும். ஏன்னா டிவிகே வேட்பாளர் சிந்தாமணி அவங்களும் கொஞ்சம் டஃப் ஃபைட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா 3வது இடத்துக்கும் 2வது இடத்துக்குமே ஒரு 900-600 ஓட்டு அப்படிதான் வித்தியாசம் இருக்கு. அங்க வைரமுத்து அதிமுக அவரும் வந்து டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஓகே, அமைச்சர் மூர்த்தி வந்து தோத்து போயிருக்காரு. இதெல்லாம் பாக்குறோம். சரி, வந்து இப்ப முன்னணியில் இருக்கிற பல பேருமே வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க திமுக அமைச்சர்களா இருந்து. ஆனால் கூட வந்து நாங்க வேற கட்சியில இருந்து ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரத்த நாடுல ஜெயிச்சிருக்காரு வைத்தியலிங்கம். அதிமுக தொடர்ந்து ஜெயிச்சவர் இந்த முறை உதயசூரியனுக்கு வாக்கு கேட்டு உதயசூரியன் நின்று ஜெயிச்சிருக்காரு. கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருக்காரு. 86,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. டிஃபரன்ஸ் பாக்குறப்ப கிட்டத்தட்ட 35,000 வாக்குகள் டிஃபரன்ஸ் ஜெயிச்சிருக்காரு வைத்தியலிங்கம். ஓபிஎஸ் மட்டும் சும்மாவா? அவரும் 5,000 வாக்கு லீடிங்ல தான் இருக்காரு. பட் அங்கேயுமே பிரகாஷ், தமிழக வெற்றி கழகத்தோட வேட்பாளர் பிரகாஷ் வந்து முன்னாடி போயிட்டு வந்துட்டு தான் இருந்தாரு. பாப்போம். அதே மாதிரி இங்க ஆலங்குளத்துல மனோஜ் பாண்டியன் இவங்க எல்லாம் கேங்கா வந்தாங்க டிஎம்கேக்கு. மனோஜ் பாண்டியனுக்கு சீட் வந்து கிடைச்சது. அவருமே கிட்டத்தட்ட ஒரு 7,000 சொச்ச வாக்குகள்ல முன்னிலையில் இருக்காரு. இப்ப 67,148 வாக்குகள் வாங்கியிருக்காரு மனோஜ் பாண்டியன். அவர் ஜெயிக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு வேற சொல்றாங்க. அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு தான் கொஞ்சம் காப்பாத்திருக்கா டிஎம்கேவை. பேர் வந்து ஆனா சொல்ல போறாங்க வேற கட்சியில வந்து திமுக வந்து சட்டசபைக்கு போக போறாங்க. பட் திமுக வந்து கலாம ஜெயிச்சவங்க சட்டசபைக்கு வந்து போக போறது இல்லைங்கிறது எவ்வளவு வித்தியாசம் பாத்தியா? ஆமா, நீங்க சொன்ன மாதிரி மூர்த்தி எல்லாம் வந்து 16,000 ஓட்டுகள் பின்னடைவுல இருக்கிறாரு. அவர் தோல்வியை தழுவி இருக்காரு. ஸோ மூர்த்தி வந்து மதுரையோட முக்கியமான அமைச்சர்னாங்க. அங்க உள்ள 2 அமைச்சருமே காலி. செல்லூர் ராஜு வந்து காலி பண்ணியிருக்காங்க. செல்லூர் ராஜு 3வது இடம்லாம் வந்து சொல்றாங்க. ஏன்னா வந்து நம்ம கிழக்கு வடக்கு மேற்குன்னு எல்லா பக்கமும் அங்கங்க வந்து மதுரை கொங்கு பெல்ட் எல்லா இடத்துலயும் வந்து தாவேகாவோட வேட்பாளர்கள் வெற்றி பெற்று. ஏன்னா 2வது மாநில மாநாட்டுல விஜய் சொன்னாப்புல உசிலம்பட்டி விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய் அப்படிதான் ஓட்ட குத்திருக்காங்க போல இருக்கு விஜய். எல்லா தொகுதியிலுமே ஜெயிச்சுட்டாங்க அன்னைக்கு அவர் வாச்ச தொகுதியில எல்லாம். ஆமா, அதே மாதிரி காட்பாடி துரைமுருகன் ஒவ்வொரு வருஷமும் அழுது வாக்கு சேகரிப்பாப்புல. இந்த முறையும் வாக்கு சேகரிச்சாரு. போன முறையே ஜஸ்ட்லாம் வந்து பாஸ் ஆகி வந்தாரு. இந்த முறை தலைவர் தோத்துட்டாரு, நம்மளும் தோத்துருவோம்னு நினைச்சாரு. தெரியல, நல்ல டிஃபரன்ஸ்ல தோத்துருக்காரு அவரு. சுதாகர்ங்கிறவர் வந்து டிவிகே வேட்பாளருக்கு வந்து ஜெயிச்சிருக்காரு. துரைமுருகன் வாங்கினது 47,000 வாக்குகள் தான். சுதாகர் வாங்கினது ஒரு 50,000 வாக்குகளுக்கு மேல. ஓகே, ஆமா. இப்ப திமுக இருக்கிற முக்கியமான புள்ளிகள் எங்கெல்லாம் ஜெயிச்சாங்க தோத்தாங்க நம்ம வந்து சொன்னோம். சேகர் பாபுவும் லீடிங்ல இருக்காரு. சேகர் பாபு ஆமா ஜெயிச்சிட்டாரு கிட்டத்தட்ட அவரு. அப்புறம் பார்ப்போம். இப்ப 28 தொகுதிகள் வாங்கினாங்க காங்கிரஸ். அழுது புரண்டு அவங்க டிவிக்கு போக வேண்டியதுதான். செல்வப்பிரதிங்கிற ஒரே ஒரு நபர் மட்டும் தான் இழுத்து பிடிச்சி இங்க வச்சிருந்தாரு. இப்ப நிறைய பேர் செல்வப்பிரதி திட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் எப்படியும் எம்எல்ஏ ஆக போறது இல்லைங்கிற மாதிரி தான் ரிசல்ட் இருக்கு.
ஸோ மேலூரில் பெரிய பிரச்சனையெல்லாம் வந்துச்சு அந்த தொகுதி யாருக்கு, ஏன்னா மற்ற தொகுதியெலாம் அறிவிச்சா கூட அதை அறிவிக்காமல் இருந்தாங்க. அங்கே வந்து ஒரு பொது தொகுதியில் நாங்கள் வந்து தலித்துக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள் அப்படின்லாம் சொன்னாங்க. வேறு தொகுதியிலேருந்து அவரை கூட்டிகிட்டு வந்து கொடுத்தா கூட அந்த தொகுதியை வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, விஸ்வநாதங்கிற வேட்பாளர் வந்து அங்க ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 4 தொகுதிகளை லீடிங்ல வந்துகிட்டு இருக்காங்க. மயிலாடுதுறை, கொளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர். இந்த கொளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர்னு பாக்குறப்ப கன்னியாகுமரி பகுதியில தான் இந்த 3 தொகுதியுமே இருக்கு. கன்னியாகுமரியில மட்டும் தான் காங்கிரஸ் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்குன்னு தெளிவா வந்து தெரியும். கேரளால வீசின அலை அங்கேயும் கொஞ்சம் அடிச்சு வந்ததுனால ஜெயிச்சிருக்க. கேரளா பக்கத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்க, எலெக்ஷன் நடக்கலன்னு வச்சுக்குவேன், அங்கேயும் புஸ்வானம் தான் போல தெரியுது. இன்னொரு பக்கம் சிபிஐ தலி ராமச்சந்திரன் ஒரு 726 வாக்குகள் லீடிங்ல தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க. இன்னும் இறுதியான முடிவு வரல சிபிஐல. அங்க அப்படியா? தலி ராமச்சந்திரனே டவுட்ல இருக்காரா? ஆமா. இன்னொரு தொகுதியிலையும் அவங்க வந்து சிபிஎம் வந்து ஒரு 2 தொகுதியில வந்து லீடிங்ல இருக்கிறாங்க. விருத்தாச்சலம் 10 தொகுதி வாங்கினாங்க. 10 ஒரு வந்து ராஜ்யசபா அப்படியே போயிட்டாரு ஒரு மேல. பட் இங்க வந்து அம்மாவும் பையனும் காலையில இருந்து முன்னாடி பின்னாடி அப்படின்னு வந்துட்டு இருந்தாங்க. இப்ப விருத்தாச்சலத்துல பிரேமலதா விஜயகாந்த் 24 சுற்று மொத்தம், 22 சுற்றுன்னு பாக்குறப்ப ஒரு 1500 வாக்குகள் டிஃபரன்ஸ் தான் பிரேமலதா விஜயகாந்த் அங்க லீட்ல வந்து போய்கிட்டு இருக்காங்க. பாப்போம், இறுதி முடிவு சர்டிபிகேட்ல வாங்கினா நமக்கு தெரியும். வாங்கினாங்கன்னா எங்க போவாங்க? பனையூர் போவாங்களா இல்ல அவங்க வீடு வடபழனிக்கு போக வேண்டியதான். ஒரே ஒரு சீட்டு வச்சு எங்க போறது? அங்க வீட்டுக்கு மட்டும் தான் போய் மகன்கிட்ட பேச முடியும். சரி, ஓகே. ஆனா பாத்தியா விஜய் பிரபாகரனோட நாடாளுமன்றத்திலயும் டஃப் கொடுத்து தோத்து போனாப்ல மாணிக்கம் தாக்கூர் கிட்ட. இந்த முறையும் அது தோக்கடிச்சிட்டாங்க. முரசு கொட்டையே கொட்டாத போல இருக்கு அவருக்கு. விருதுநகர்ல வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி இருக்கு. சரி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அவங்க 2 தொகுதியில வந்து அவங்க வந்து லீடிங்ல இருக்கிறாங்க. ஸோ அந்த இதையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணிக்கு வந்தோம்னா அங்கே பாமக அவங்க வந்து 5 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறாங்க. ஓகே, இதுதான். இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணியில் வந்து பாக்குறப்ப அதிமுக 54 அந்த கூட்டணின்னு பாக்குற 54 இடத்துல முன்னிலையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா பிஜேபி 27 இடங்கள்ல போட்டி போட்டு ஒரே ஒரு தொகுதியில மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த போஜராஜன்கிற நபர் வந்து ஜெயிச்சிருக்காரு. அது கம்மியான வாக்கு வித்தியாசம். ஊட்டியில 976 வாக்கு தான், ஜஸ்ட் மிஸ்ல ஜெயிச்சிருக்காரு அவரு. ஆமா, ஜெயிச்சிருக்காரு. நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன்லாம் 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க. இன்னொரு பக்கம் கடைசி வரையும் மலராது போல இருக்கு அவங்களுக்கு. கவுன்சிலரா கூட வந்து நிக்கலாம் போல தெரியுது. அடுத்து எல்லா எலெக்ஷனும் நின்று பாத்துட்டாங்க தமிழிசை. எல்லா இடத்துலயும் நின்று இருக்காங்க. எல்லா தமிழ்நாட்டோட எல்லா திசையிலையும் நின்று தோற்ற ஒரே ஆள்னா அது தமிழிசையா தான் இருக்க முடியும். அதே மாதிரி அதிமுகவில் பார்க்கும்போது ஏற்கனவே செல்லூர் ராஜு சொன்னோம்ல, அதே மாதிரி ஜெயக்குமார் டெபாசிட்டை இழந்திருக்காரு ராயபுரம் தொகுதியில். அதே மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன் தோத்துருக்காரு ஐபியோட பையன்கிட்ட. செந்தில்குமார் தான் திண்டுக்கல் தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இப்படியான இது வேலுமணி எடப்பாடிலாம் கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சா கூட அங்கேயும் சில பேர் வந்து மண்ணை கவியிருக்கதை நம்ம பார்க்க முடியுது. மற்ற மாநிலங்கள் இதோட தமிழ்நாடோடு சேர்த்து 3 மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு நடந்தது. குறிப்பாக வந்து பக்கத்தில் உள்ள புதுச்சேரியில் பார்க்கும்போது என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி 18 இடங்களில் 30ல் 18 இடங்களில் ஜெயிச்சு அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த தகுதியை பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் வந்து போன முறை 8 ஜெயிச்சிருந்தாலும் இந்த முறை காங்கிரஸ் கூட்டணிக்கு 6 தான் கிடச்சிருக்கு. தாவேக்கா அங்கே வந்து 3 இடங்களில் வந்து லீடிங்கில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ரிசல்ட்ஸ் அப்படின்னா பக்கத்தில் உள்ள கேரளாவோட முடிவுகள். அங்கே வந்து ரொம்ப குஷியாக இருக்கிறாங்க கதர்காரங்க. ஆமா, ஏன்னா 63 இடங்கள்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 89 இடங்கள்ல இப்ப லீடிங்ல இருக்கிறாங்க. லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் பினராயி விஜயன் தலைமையிலான அந்த கூட்டணிங்கிறது மிகப்பெரிய சரிவு தான் சந்திச்சிருக்கு. ஒரு 35 இடங்கள்ல தான் லீடிங்ல இருக்காங்க. அங்க பிஜேபி ஒரு 3 இடத்துல வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. அசாமை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளாவே பிஜேபி கூட்டணி வந்து 101 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் கூட்டணி 22 இடங்கள்ல தான் லீடிங்ல இருக்கிறாங்க. ஏஐயுடிஎஃப் பெரிய அளவுல காங்கிரஸ் வாக்கை பிரிச்சிருந்தாலும் 2 இடங்கள்ல அவங்களுமே முன்னிலையில் இருக்கிறாங்க. இதை தாண்டி வெஸ்ட் பெங்கால் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தமிழ்நாட்டை தாண்டி ஒரு மாநிலம்னா அது வெஸ்ட் பெங்கால். அங்கே வந்து பாஜக 200க்கும் அதிகமான இடங்கள், கிட்டத்தட்ட 204 இடங்கள்ல இப்போ வரையும் லீடிங்கில் இருக்காங்க. 3 டிஜிட்டே தொட முடியாத அளவுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு பெரிய வீழ்ச்சியை தான் சந்திச்சிருக்கு. ஒரு 83 தொகுதிகளில் தான் அவங்க லீடிங்கில் இருக்காங்க. மம்தா வந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா சார் தான் காரணங்கிறாங்களா? சார் 2 சார், அமித்ஷா சாரும் எஸ்ஐஆரும் 2 சாரும் சேர்ந்து முடிச்சுட்டாங்க. அதுக்கு வந்து தேர்தல் ஆணையமும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்தோட. அது மட்டும் இல்லாம இது பாக்ஸ் இவிஎம் மிஷின்லலாம் ஏதோ பண்ணியிருக்காங்கிற மாதிரி தோல்வியை ஏற்க மறுத்து அவங்க சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க சுவேந்து அதிகாரி அவர் முதல்வராகிறதுக்கான ஏற்பாடுகளும் நடக்குதான். அவர் 2021க்கு முன்னாடி வரையும் மம்தாவோட இருந்தாரு. அப்புறம் அந்த வாஷிங் மிஷின்குள்ள போய் பிஜேபி பக்கம் போனாரு.
இப்போ அவர் சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே பிரகாசமாக இருக்குது. ஓகே, இப்போ கிட்டத்தட்ட 5 மாநில முடிவுகள் தொடர்ந்து ஒரு 3 மாசமா இதை பற்றி தான் எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட 4 மாநிலங்களில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு தெளிவாகவே தெரியுது. தமிழ்நாடு இங்கேயும் வந்து டிவிக்கு தான் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு தெரியுது. ஆனா யாரெல்லாம் உள்ள வரப்போறா அப்படிங்கறதா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எப்படி எல்லாம் பேச போறாங்க, யாரெல்லாம் அந்த கூட்டணியில இருந்து மாறி வரப்போறாங்கிறத போதான் வந்து தெரியும். ஆனா மக்கள் ஒரு மாதிரி டிஎம்கே மேலேயும் அதிமுக மேலேயும் அதிருப்தியில் இருக்காங்கிறது தெளிவா புரிஞ்சிருக்கு. குறிப்பா ஆளுங்கட்சி நிறைய திட்டங்களை அவங்க வந்து செயல்படுத்தி இருந்தால் கூட இந்த போதை, அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பு விஷயத்துல கோட்டை விட்டதுனால அந்த இடத்துல விஜய் ஸ்கோர் பண்ணிட்டாங்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா மாற்றம் தேவைங்கிறத நமக்கு கேட்க முடிஞ்சுது. ஆனா இவ்வளவு பெரிய மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கிறது இந்த தேர்தல் முடிவு தான் நமக்கு வந்து உணர்த்துது. ஆமா, இந்த முடிவுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க. நிச்சயமா இன்னைக்கு வந்து அவார்டு யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா விஜய் தாண்டி யாருக்குமே நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா டைம் டு லீட் தலைவா அப்படின்லாம் போடப்பே டைம் டு லீடுன்னு போட்டவே பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இப்போ வந்து அவர் தாராளமா போகலாம். டைம் டு லீடு இப்போ இருக்கிற சிஎம்ஏ காலி பண்ணிட்டு நான் வரேன், லீட் பண்ண வரேங்கிற மாதிரி வந்திருக்காரு அவரு. ஆமா, அங்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சந்திச்சுட்டு அங்க இருந்து வெளியே இருக்க தொண்டர்களுக்கு எல்லாம் கை காட்டிட்டு இருக்கிறாரு. ஆமா, ஓகே, டைம் டு லீட் அப்படிங்கிற அவார்டை விஜய்க்கு வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். இந்த வெற்றியை பத்தி, விஜய் வாங்கின இந்த வெற்றியை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இந்த டிஎம்கே ஏடிஎம்கே தோல்வி பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் வந்து பதிவிடுங்க. நிச்சயம் நாங்கெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.